சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் முழுக்கவே நம்ம மணி மாமாவையும் ஆண்டவரையும் நான் போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே திறந்தாலே ஒரே மணிமா மீம்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மீம்களும் இருக்கின்றன. ஸோ என்னென்ன மீம்ஸ் எல்லாம் நம்ம பற்றி இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். அதாவது மீம் ரோஸ்ட்டு அழகாக உட்காந்து பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓகே போகிற சில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. உனக்கு பிடிச்சத போய் தனியா பண்ணு. உன் வயசுக்கு என்கிட்ட போட்டிக்கு வர்ற நீங்க. நான் யூத் ரிவ்யூ சேனல்ல போனக்கு இதா இருக்கே இதா இப்படி இருக்க முடியுமா உன்னால? ஏன் இருக்க முடியாது? இரு 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 இரு. இன்னொரு வாட்டி வருவியா? ஒழுங்கா போயிரு. நல்லா யங்ஸ்டர்ஸா பார்த்து வந்து போட்டி போட வேண்டியது. கமலஹாசன் எஸ்டிஆர் கரியரை இழுத்து முடித்தார். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, திரும்ப வரமாட்டேன்டா. அட கடவுளே, அண்ணே மீமே பண்ணா இருக்கு. பட் மணிரத்னம் சார் காட் ஆஃப் சினிமா. கரெக்டுதான். என்ன பண்றது, இதப்ப நல்லா இல்லையே. என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. என்ன வேணும் உனக்கு? காசு காசு கொடு, காசு கொடு, காசு. டூமாங்கோலி எப்படி போனா எனக்கு என்ன? என் பைக்குக்கு சைக்கோலி சேதாரம் 20,000 கொடுங்க, போயின்னு இருக்கேன். அதுவும் ஏரோப்ல பெஸ்ட் 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 கட்டுற ஏரோப்ல டிக்கெட் அதிகம் இல்ல. ஆமா ஆமா ப்ரோ, ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, நானும் காசு கேட்டேங்க. அதுக்குள்ள பயங்கர கூட்டமா இருந்துச்சு. வந்துட்டேன் ஏன் கூட்டமா இருந்துச்சு. சூப்பர் ஃபைட். எங்க தெரியுமா? தியேட்டர்ல. திருப்பி தூட்டு கேட்டா தரமாட்டேன்றானுங்க. ஏன்டா தினேஷ் கண்ணே நினைச்சேனடா. ஏண்டா இருக்கா? தி பேக்ரவுண்ட் ஆபீஸ் மணிரத்னம் பர்ஃபெக்ட் சிங். ஸ்டெம்லெட் தான் என் மைண்ட்ல ஓடிச்சு. எனக்கு அப்படிதாங்க ஓடிச்சு. அவன் தேட்டர் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏ தினேஷ் அடிட்டு தகுனா சல்லி பையன் எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். கரெக்டுதான். அன்றே கடித்தார் ஆண்டவர். ஏடா கமெண்ட்ஸ் வரவே இல்லை. ரீல்ஸ் கமெண்ட்ஸ் ஃபேஸ்புக்ல வந்துச்சாமா. சிவனா வெளியே போயிடுவோம். கரெக்டாங்க, அன்றே கணித்தார் ஆண்டவர். ஆண்டவர் தெரியும். அதான் வேணுன்ட்டு அந்த படத்துக்கு தக் லைஃப்னு வச்சிருக்காரு. இந்த தக் லைஃப்ன்ற பேரு வந்து கரெக்டான பேர் தான். ஏன்னா எல்லாருமே இங்க தக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. தக் லைஃப்னா அது திருடருங்க கேங்ஸ்டர் வாழ்க்கை நினைக்கக்கூடாது, சல்லிப்பையன் வாழ்க்கை. அதுதான் வந்து இங்கிலீஷ்ல வச்சிருக்காரு தக் லைஃப் அப்படின்ட்டு. சல்லிப்பையன் வாழ்க்கை. அப்ப சல்லிப்பா யாரு? பாஸ் வேற யாரு? ரங்கராய சக்திவேல் தான். அநேகமா எஸ்டிஆர் கொண்டு முடியலடா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. டாக் தட் பிரியா. எதுக்கு தேவை பிரியா முடிச்சிருக்காங்க? இனிமே வெளியில போகும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போட. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கடவுளே, இப்பதான் சொல்லிட்டு போனா இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. நல்லது நடக்கும். என் மாமியார் தான். ஓ பிரியான்றதா? பிரியா மேல உனக்கியா இவ்வளவு கோவம்? சொல்ற மாதிரி இந்த படத்துல பேர் வேற பேர் தர இவ்வளவு பிரியார் போட்டு வச்சிருக்கியா? ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முடுக்கிறான் அவன். அட பாயிலா. என்ன ப்ரோ தக் லைஃப் ஒரே நெகட்டிவ் ரிவ்யூவா வருது. சரி விடுங்க ப்ரோ, நெக்ஸ்ட் மூவில கண்டிப்பா இட்டு அடிக்கும். ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஆமா, அடுத்த மூவி என்ன? இந்திய 3-ஆ? அட பாவிகளா, அட கடவுளே, இந்திய 2க்கே அது நிலம்ப, இந்திய 3 வேறையா? கம்பேக் இந்தியா வந்துட்டாரு. கம்பேக் இந்தியடா. ஆல்ரெடி கோ பேக் பண்ணிட்டாங்கடா இந்தியனை. இப்ப பல பேரு இந்த படத்தை பார்த்துட்டு இந்தியன் எவ்வளோ மேல அழிட்டு இருக்கானுங்க. ரைட், அதெல்லாம் கரெக்டுதான். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னட்டு. நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டு போயிட்டீங்களா? திஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட்.
என்னையா சொல்ற? ஆமாயா, சம பண்ணு. கடந்த 2 வருஷமா வந்த எல்லா படத்தையும் கேட்டா அள்ளி கொட்டுறாங்க. தம்பி கிளைமேக்ஸ்ல அந்த சென்டிமெண்ட் சீன் அப்போ பாவீங்களா, கிளைமேக்ஸ்ல அந்த சென்டிமெண்ட் சீன் அப்போ எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. கமலாக்க பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. கமல் பர்ஃபார்மன்ஸுக்கே சிரிக்க வச்சுட்டீங்களாடா. கரெக்ட் தான். Kamal sir has 400+ script on his iPad. Meanwhile, Kamal sir. ஜூம் பண்ணுங்க. இதேதான் படத்துலயும் ஃபுல் பாட்டு வரும் பார்த்தா யூடியூப்ல கூட போட்டு படத்துல ஒரு இருந்தா வச்சிருக்கானுங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. 400 உள்ளூர் சீரிஸ் பாவா. அட கடவுளே, ஆரம்பிச்சிட்டாங்களே. உங்க அப்பா பேரு சேட்டமுத்து சொல்லுமா? தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார். உங்க அப்பா பேரு சேட்டமுத்து சொல்லுமா? அந்த குழந்தை கெட்ட வார்த்தை பேசவில்லை, கேட்ட வார்த்தைகள் தான் பேசியது. கரெக்டுதான். என் வீட்டுல உட்காந்து திட்டிட்டு இருப்பா, குழந்தைக்கு தான் தெரியும். இன்னுமா பேச்சாங்க போல, நம்மளும் பேச்சு பார்ப்போம்னு பேசிருச்சு. வனந்திரும்பு அத கரெக்ட் டைமிங்ல பேசிருக்கு. அதான் பெரிய விஷயம். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட கத்துக்கிடணும். இந்த வருஷம் வளம் கட்டு வச்சிருக்கா வேற. வாட் இஃப் ரெட்ரோ எண்டிங்? சூர்யா ஒரிஜினல் டாட் இன் ரெட்ரோ. நீ என் பையன் இல்லை, நீ இந்த ஊரும் இல்லை, அப்புறம் வயிற்றுல இருந்த மார்க்கு அது என்னன்னே எங்களுக்கு தெரியாது. நினைச்சேன் இந்த மாதிரி ட்விஸ்ட் மட்டும் வச்சிடாதீங்களா அப்படின்ட்டு படத்தை பார்க்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது இந்த படத்தை பார்க்க கடுப்பாயிருச்சு. அதுல வச்சுதான் என்ன ஆயிருக்கும். சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். சூர்யா ரீப்ரிண்ட். அது எனக்கும் தெரியும், எல்லாமே கனிமாக்காக தான். அதான் உன் தம்மம். அடுத்த average seat when I bring biryani to school. Boys and my lunch box. Yes, இது நடக்கும். ஸ்கூல்ல கண்டிப்பா நடக்கும். சாம்பார மொத்தம் ஊத்தி இட்லி பண்ண சாட்டிடா. ஸ்கூல்ல வந்து லஞ்ச் பாக்ஸ கை உறுத்துறே குரூப் சுத்துவாடுங்க. அவன் டிஃபன் பாக்ஸ் வர மாட்டானுங்க. முக்கியமா மேல பிரியாணி கறி குழம்பு வந்துச்சிங்களே, அவ்வளவுதான். நமக்கு கிடைக்காது. அவ்வளவுதான் ஆட்டி போட்டுருவானுங்க. தொட்டா தூக்கிடுவேன். நானும் இப்படிதான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன், வீட்டுல இருந்து கறி குழம்பு எடுத்துட்டு போனேன். ஓகே, என்னதுடா கேட்டு மௌனம் திருப்பி தின்ட்டானுங்க. நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது 2-3 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு வந்தேன். கடைசியா ஒரு பீஸுக்கு எனக்கு கிடைக்கலிங்க. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயிலே தாச்சியானின்னு இப்படி உள்ள நுழையிறேன். இவன் அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்தா பிடிச்சி அப்படி நறுக்குன்னு குத்திட்டான் மேடம். இவன் தொடரடியா ஒரு 5 வாட்டி வன்முறை பண்ணிருக்கான். படம் நல்லா இருக்கும்னு நினைச்சு தியேட்டர் உள்ள போனா சரியான மொக்க படம் மேடம். இந்த ஃபுல்லா இந்த மீமே வந்துட்டு இருக்கு. தக் லைஃப் டோட்டலி மக் லைஃப். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நீ மாஸ்டர் பிளாஸ்டர் கேட்டது இல்லையே. நீங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னையா யாரும் தெரியாது. இல்ல உங்க ஒப்ப கதை வரையா? நீ எதுக்கு வந்த அத சொல்றா. அது கரெக்டாங்க. அசோக்ல எதுக்கு வந்தாரு, ஏன் வந்தாரு, அந்த கேரக்டர் அசோக்ல தெரியாது. தண்ணி கேன் போட வந்தயா? இந்த படமே எதுக்கு யாருக்குன்னு தெரியாது. பேசாம தூங்கி இருக்கலாம். அதான் சரி. வீமுக்குன்னு படம் எடுத்து என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ரஜினி இல்லம். அண்ணே ரஜினி இல்லையா, வீட்டுக்கு பூட்டி இருக்கு. சக்கர மணிரத்னம்மா குடி மாறி 2 நாள் ஆச்சு தம்பி. பாவம், என்ன பிரச்சனையோ. ரைட்டு தெரியும். அடுத்துக்குதான் உலக தெரிஞ்சுதா வந்து வீட்டை போட்டு போயிட்டாரு பொழுது. போதும். மணிட்டு தலைவர், என்கிட்ட தளபதி ஸ்கிரிப்ட் இருக்கு. நீங்க ஓகே சொன்னா உடனே ஷூட் ஆரம்பிக்கலாம். தலைவர் சாரி, நீங்க பேசுற பாஷை புரியல எனக்கு, ஆளை விடுங்க. ஆளை விடுற சாமி. யோ வாங்கயா. அடுத்து தம்பி, என் பேரு அம்மா தெரியாது, பொண்ணு தெரியாது. பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டாங்க. பேசாம வாயிரா சார், புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? வைரமுத்து அவர்கள் வரி எழுதி கொடுத்திருக்காரு எனக்கு.
சொல்லிட்டே இருக்கேன் பேசிட்டே போறேன். இந்த டே தம்பி தாங்க இப்போதைக்கு வந்து ஆண்டர் சிக்னேச்சரா மாறி போச்சு. டேய் தம்பி, ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து தக் லைஃப் மீம்ஸும் மற்ற மீம்ஸும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சு மற்ற மீம்ஸோட தக் லைஃப்ஸ் அதிகமாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஃபீடு போனால் வந்துனே இருக்குதுங்க ஒரு தக் லைஃப் மீம்ஸாவே. நானும் தக் லைஃப் வச்சு மில்க் பண்ணுறோமோன்னு தோணுச்சு, ஆனால் பரவாயில்ல பண்ணால் ஆனால் தப்புன்னு தோணுச்சு, அதான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னுடைய ஐடி பர்சனல் ஐடி, இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட ஐடி. இந்த 2 ஐடியில் எந்த இடம் நீங்கள் வந்து நீங்கள் அமுச்சு விடலாம் அவங்க மீம்ஸ், நீங்கள் பார்த்த மீம்ஸை ரசிச்ச மீம்ஸ். ஓகேவா, நம்மளும் வந்து இந்த வீடியோ ஷோவாக பார்க்கலாம். ஓகேவா, ஓகே ஏதோ ஷோ முடிச்சிக்கலாம். ஓகே போகிற சும்மா போதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.